इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 15வது श्लोकम्. शतार्धश्लिष्टार्थप्रतिफनितियुक्पद्यविधया स्फुटैकार्थप्रत्युक्त्युपहित नवश्लोकविधया प्रवृत्तं तं वादं दृढमवधृतं मे हृदि हठात् मुखादद्योद्यन्तं रघुकुलमणे शृण्ववहितः. சிகரணி விருத்தத்துல இருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய பலச்சேதம். ஒரே பதம் ஒரு வாத முழுக்க வந்துடுது. சதார்த்த ஸ்லிஷ்டார்த்த பிரதிபணிதியு பத்ய விதயா, ஒரே பதம். அடுத்ததும் அதே மாதிரிதான். ஸ்புடைகார்த்த பிரத்யுபஹித நவஸ்லோக விதயா பிரவருத்தம் தம் வாதம் திருடம் அவத்ருதம் மே ஹிருதி ஹடாத் முகாத் அத்ய உத்யந்தம் ரகுகுலமணே ஸ்ருணு அவஹிதஹ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். ரகுகுலமணி, ரகுகுலத்தினுடைய சிரேஷ்டராக இருக்கக்கூடிய ராமரை கூப்பிடுறார் ரகுகுலமணி. ரகோஹோ குலம் ரகுகுலம், தஸ்மின் குலே அயம் மணி. இந்த ராமர் ரகுகுலத்துல ஒரு மணி, சிரேஷ்டகான்னு அர்த்தம், உயர்ந்தவர்னு அர்த்தம். அவரை கூப்பிடுறார் ரகுகுலமணி. ஸ்ருணு கேள், எப்படி? அவஹிதஹா, கவனம் செலுத்தியவனாக, ரொம்ப மிகவும் கவனத்தோடு நான் சொல்றதை கேள். என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொன்னா, ராவணன் சீதை இவர்களுடைய அந்த வாதத்தை எப்படி நடந்ததோ அப்படி சொல்ல போறார் ஹனுமார். அந்த வாதமானது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் முதல் 2 பாதத்துல சொல்றார். சதார்த்த ஸ்லிஷ்டார்த்த பிரதிபணிதியு பத்ய விதயா பிரவருத்தம் தம் வாதம். இப்படியாக பிரவருத்தம் நடந்ததான தம் வாதம், அந்த வாதத்தை ஸ்ருணு கேள். எப்படியாக நடந்தது? சதார்த்த ஸ்லிஷ்ட, சதார்த்த அப்படின்னு அர்த்தம். சதம்னா தெரியும், 100. அர்த்தம்னா 50. சதார்த்த, இந்த சதார்த்தம்னா என்னது? ஸ்லோகங்கள்னு சொல்ல போறார். 50 ஸ்லோகங்கள். இந்த 50 ஸ்லோகங்களும் எந்த மாதிரியான பொருளை தரக்கூடியதா இருக்கு? சிஷ்டார்த்த பிரதிபணிதி. சிஷ்டார்த்தா அப்படின்னு சொன்னா இரட்டை பொருளை தரக்கூடிய. ஸ்லிஷ்டா அர்த்தா, ஸ்லிஷ்டார்த்தா இரட்டை பொருளை தரக்கூடிய. பிரதிபணிதி, பிரதிபணிதின்னு சொன்னா பிரத்யுத்தரம், ஒரு கேள்வியோ அல்லது ஒரு வாக்கியமோ அதற்கு பதிலாக கொடுக்கக்கூடிய. இப்பேற்பட்ட இரட்டை அர்த்தங்களை யுக் கொண்ட, சேர்ந்த பத்ய விதயா. பத்யம்னா இங்க ஸ்லோக ரூபம்னு அர்த்தம். விதயா அப்படின்னா அந்த மாதிரியாக. அப்போ இந்த பிரவருத்தம் வாதா, பிரவருத்தம் வாதம், நடைபெற்றதான வாதத்தை, எப்பேற்பட்ட வாதத்தை? 50 ஸ்லோகங்களை கொண்டது, இரட்டை அர்த்தங்களை கொண்டதான. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே பதம் ராவணன் சொல்லும் பொழுது தன்னை பத்தி உயர்வாக பொருளை தரக்கூடியதா இருக்கும்.
அதே ஸ்லோகம் சீதை ராவணனை பார்த்து சொல்லும் பொழுது அவனுடைய அந்த நிந்தனையை சொல்லக்கூடியதா இருக்கும். இப்படி கிளிஷ்டார்த்த பிரதிபனிதி யுக், இவ்வாறாக வேறுபாடான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்களின் வழியாக ஒண்ணு. இன்னொன்னு ஸ்புடைகார்த்த பிரத்யுபஹித நவஸ்லோக விதயா. புட்டன்னா பளிச்சுன்னு தெரியக்கூடியது அர்த்தம். ஏகார்த்தா நேரடியா ஒரு பொருளை அப்படியே காமிச்சு கொடுக்கக்கூடியதான ஸ்லோகங்கள், பதில்கள். பிரத்யுக்திகின்னாலும் பிரதிபணிதிகின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான், பதில் அப்படின்னு அர்த்தம். பளிச்சுன்னு நேரடியாக சொல்லக்கூடிய ஒரே பொருளை தரக்கூடிய பதில்களை கொண்ட உபஹிதான சேர்ந்த நவஸ்லோக விதயா 9 ஸ்லோகங்களின் வாயிலாக. அப்போ முதல்ல என்ன சொன்னார்? 50. இப்ப எவ்வளவு சொன்னார்? 9. மொத்தம் சேர்த்தால் 59 ஸ்லோகங்கள். இந்த இடத்துல நவஸ்லோக விதயா அப்படின்னு சொன்னா 9 ஸ்லோகங்கள்னு அர்த்தம் பண்ணினால் நமக்கு 59 கிடைக்கும். நவன்னா புதுவிதமான அர்த்தம் கூட பண்ணிக்கலாம். வித்தியாசமாதானே ஸ்லோகங்கள் இருக்க கவி. அப்போ இந்த நவஸ்லோக விதையான்னு சொல்லும் பொழுது புதுவிதமான ஒரு முயற்சியாக அந்த வழியில் பிரவருத்தம் தம் வாதம் நடைபெற்றதான அந்த வாதத்தை மே ஹிருதி, மே என்னுடைய, ஹிருதி மனதில், ஹிருதயத்தில், திருடம் அவதிருத்தம் நான் அந்த இருவருடைய அந்த சம்வாதத்தை என்னுடைய ஹிருதயத்துல அப்படியே திருடமாக வைத்திருக்கிறேன். திருடம் அவதிருத்தம் அவகதம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்டதான அந்த வாதத்தை இன்று நான் உனக்கு சொல்ல போகிறேன். அதுவும் எப்படி சொல்லணும்னு நானா முயற்சி பண்ணல, அந்த உற்சாகத்துல தானா என் முகத்திலிருந்து விழுகிறது அப்படின்னு. ஹட்டாத்னா பலாத்காராத், ரொம்ப அந்த உற்சாகம். அவ்வளோ நல்ல ஒரு ஸ்லோகங்கள் எல்லாமே நல்ல ஒரு சம்வாதகாது. 2 பேருக்கு நடுவுல நடைபெற்றதான அந்த சம்பாஷணை அவ்வளவு ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடியது. அதனாலேயே உற்சாகத்தினால் நான் சொல்லணும்னு நினைக்கல. அதாவது தானா வருது அப்படி. அதை கண்டிப்பா கேட்டே ஆகணுங்கிற எண்ணத்தோடு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஹடாத் முகாத் என்னுடைய வாயிலிருந்து, அத்ய இன்று, உத்யந்தம் எழுகின்றதான வருகின்றதான அந்த பிரவாதம், பிரவருத்தம், பிரகிருஷ்டவாதா மிகவும் சிறப்பாக அமைந்ததான அந்த சம்பாஷணையை ஹே ரகுகுலமணி, ரகுகுல சிரேஷ்டரே, ஸ்ருணு கேள். எப்படி? அவஹிதஹாசன், அவஹிதஹான்னு சொன்னா கவனத்துடன் கூடியவனாக. ஏதோ சாதாரண 2 பேரும் இடையிலே நடந்ததான சாமானிய பாஷணம்னு நினைக்காதே. ரொம்ப சிரேஷ்டமான ஒரு சம்வாதா. அதனால ரொம்ப கவனத்தோடு கேளு. எங்கேயாவது விட்டுடாதே, நான் சொல்றதே கவனக்குறைவா விட்டுடாதே அப்படின்னு கட்டளை ஏடுற. அவஹிதஹாசன் மிகவும் கவனத்தோடு இருந்துண்டு ஸ்ருணு கேள் இப்படின்னு ஹனுமார் ராமர்கிட்ட சொல்றார். அடுத்த ஸ்லோகம். இத்யுதீர்ய பவமான நந்தனஹ சப்தசாஸ்திர விதுஷாம் புரோகமஹ ஆதராதவதிருதம் ஸ்ருதம் புரா தம் விவாதம் அவதத் யதாக்கிரமம். இது ஒரு புது விருத்தம், ரதோத்ததான்னு பேர். இந்த கிரந்தத்துல இப்பதான் முதல் தடவையா இந்த விருத்தத்தை இவர் உபயோகப்படுத்துறார். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா இதி உஜீர்ய பவமான நந்தனஹ சப்தசாஸ்திர விதுஷாம் புரோகமஹ ஆதராத் அவதிருதம் ஸ்ருதம் புரா தம் விவாதம் அவதத் யதாக்கிரமம். இதுதான் கடைசி ஸ்லோகம். ஹனுமார் இந்த விஷயத்த சொல்ல போறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதன் பிறகு அந்த சம்வாதமானது ஆரம்பிக்கிறது. இதி என்று
இவ்வாறாக அந்த சம்வாதத்தை பற்றி மிக தெளிவாகவும் உயர்வாகவும் உதீரிய உக்துவா சொல்லிவிட்டு ஹனுமார் ராமர்கிட்ட இவ்வளவு நேரம் அந்த சம்வாதத்தை பத்தி சொல்லிட்டே இருந்தாரு இல்லையா, அது இங்க முடிகிறது. இது உதீரிய என்று சொல்லிவிட்டு யாரு? பவமான நந்தனஹா. பவமானஹான வாயு, நந்தனஹான புத்திரஹா. பவமான நந்தனஹா வாயு புத்திரஹா ஹனுமான் இதி என்று உதீரிய சொல்லிவிட்டு அந்த ஹனுமாருக்கு ஒரு விசேஷம், ஒரு விசேஷணம் என்னது அப்படின்னு கேட்டா, சப்தசாஸ்திர விதுஷாம் புரோகமஹா. நாம முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இந்த கவியானவர் அந்த கதாபாத்திரங்கள் அமைக்கிறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்கார். யார எந்த கதாபாத்திரத்தில் நுழைக்கணும்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டு இருக்கார். ஹனுமாரதான் தூதரா பார்த்து அந்த இடத்துல சீதையை சொன்ன விஷயங்களை மனசுல வாங்கிண்டு ராமன் கிட்ட கொண்டு வந்து சொல்றார். அப்படிங்கிறத ஏன் ஹனுமான் எடுத்துட்டார் அப்படின்னு கேள்வியா கேட்டு நம்ம பதில் சொன்னோம். அவர்தான் இந்த வியாக்கரண சாஸ்திரத்துல ரொம்ப பண்டிதரா இருக்கக்கூடியவர். அவவியாக்கரண பண்டிதா அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கவியே தன்னோட வாயால சொல்ற, சப்தசாஸ்திர விதுஷாம் புரோகமஹா. சப்தசாஸ்திரம்னு சொன்னா வியாக்கரண சாஸ்திரம். நம்ம கூட பார்த்திருப்போம். பத வாக்கிய பிரமாண பாராவார வாதீனஹால் இப்படிலாம் பதங்கள் பார்த்திருக்கோம் சில இடங்கத்துல. என்ன அர்த்தம்? பத அப்படின்னா சப்தசாஸ்திரம்னு அர்த்தம், அதாவது வியாக்கரணம். வாக்கியம்னா வாக்கிய சாஸ்திரம், அதாவது மீமாம்சா சாஸ்திரம். பிரமாணங்கிறதுக்கு பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா நியாய சாஸ்திரம். இதுல எல்லாம் கதை கண்டவர் அப்படின்னு நம்மளுடைய ஆச்சாரியர்களை இங்க குறிப்பிடுறோம். இந்த இடத்துல அந்த சப்த சாஸ்திரத்தை சொல்ற, சப்த சாஸ்திர விதுஷாம். சப்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய பண்டிதர்களுக்குள் புரோகமஹா முன்னோடியானவர் அப்படின்னு அர்த்தம். இந்த சப்த சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு இவர் முன்னோடி, ரொம்ப சிறந்தவர். ஏன் அப்படின்னா அவரால் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும், இந்த மாதிரியான கடினமான ஸ்லோகங்களை. அதனாலதான் இங்க என்ன விசேஷனம் கொடுத்திருக்க, சப்த சாஸ்திர விதுஷாம் புரோகமஹா. சப்த சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரத்தை அறிந்தவர்களில் முன்னோடியாக இருக்கக்கூடியவர் பவமான நந்தனஹா ஹனுமான் இதி. இவ்வாறாக முன்னே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் புதீரிய சொல்லிவிட்டு ஆதராது அவதிதம் ரொம்ப கவனத்தோடு உள் வாங்கின்றார். அந்த உள் வாங்கின்றதான அந்த சம்பாஷணையை அவதிதம் ஸ்ருதம் புரா, நன்கு கேட்கப்பட்டு மனதில் வாங்கப்பட்டதான அந்த சம்வாதத்தை புரா முன்பு இந்த இலங்கையில் தம் விவாதம் அவதத்து சொன்னார். எப்படி யதாக்கிரமம் அங்கே என்ன சொன்னாலோ அப்படியே இங்க கொண்டு வந்து சொல்லியிருக்கார். கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ தன்னுடைய ஒரு கற்பனை எல்லாம் சேர்த்துன்றெல்லாம் ஒன்றும் சொல்லலை. யதாக்கிரமம் எப்படி அந்த சம்வாதமானது நடந்ததோ அது அப்படியே சொல்லியிருக்கார். யாருக்கிட்ட? ராமர்கிட்ட சொல்லியிருக்கார். இதோட இந்த சம்வாதத்தை பத்தினதான விஷயங்கள் முடிகிறது. இப்போ முதல் ஸ்லோகம் சம்வாதத்தை பத்தினதான இந்த முதல் ஸ்லோகம் என்ன சம்வாதா? ராவணன் தன்னை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிக்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்றான். 17வது ஸ்லோகம். பரீக்ஷீனாலஸ்ய சமர புவிரக்ஷः குலபதிः சலஜ்ஜஸ்வஸ்துத்யாமமலஹிதமார்கைகபதிகः பிரணம்ரஸ்திரீலப்யः சுமுகி விலசத் கீர்த்திரிதி ச ஸ்ருதோ நாஹம் கிம் ரேதமமுஹுரலம் த்வாம் ஸ்ருதவதி. ரொம்ப அழகான ஸ்லோகம், சிகரணி விருத்தத்துல இருக்கு. இப்போ பதச்சேதம். பரீக்ஷீனாலஸ்ய சமரபுவி ரக்ஷः குலபதிः சலஜ்ஜः ஸ்வஸ்துத்யாம் அமல ஹித மார்கைக பதிகः
பிரணம்ர ஸ்திரீலப்ய சுமுகி விலசத் கீர்த்திஹி இதி ச ஸ்ருதஹ ந அஹம் கிம் ரே அதம முஹுஹு அலம் த்வாம் ஸ்ருதவதி. இந்த ஸ்லோகத்துல ஆரம்பத்துல முதல் 3 பாதங்கள்ல 3 பாதங்கள்ல ராவணன் தன்னை பத்தி வசத்தியா சொல்லிக்கிறான். ஒரே ஒரு அர்த்த பாதத்துல பாதி பாதத்துல சீதை அந்த ராவணனுக்கு பதில் சொல்லிடுறான். நீ வசந்தவன் இல்லை, நீ நிந்தனைக்கு உட்பட்டவன் தான் அப்படின்னு வெறும் பாதி பாதத்துல சொல்லிடுறான். என்ன சொல்றான்? முதல்ல ராவணன் தன்னை பத்தி என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம். பரீட்சீணாலஸ்ய அப்படின்னு என்ன அர்த்தம்? பரீட்சீணம் ஆலஸ்யம் யஸ்ய சஹ. ஆலஸ்யம்னா சோம்பல், பரீட்சீணம்னா நாசமடைந்ததான சோம்பல். அதாவது இவனுக்கு சோம்பல்ங்கிறதே கிடையாது. இவன்கிட்ட இந்த சோம்பல் நாசம் ஆயிடுது. தாமதம்ங்கிறதோ இந்த தாமசம்ங்கிறதோ சோம்பல்ங்கிறதோ கிடையாது. யாருக்கு? ராவணனுக்கு. அப்படின்னு தன்னை தானே சொல்லிக்கிறான், நான் இப்பேற்பட்டவன். பரீட்சீண ஆலஸ்யா, பரீட்சீண ஆலஸ்யா எந்த விஷயத்துல? சமரபுவி, யுத்தத்துல, யுத்த விஷயத்துல நான் கொஞ்சம் கூட சோம்பல் அற்றவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரொம்ப வீரன். வீரனுக்குத்தானே யுத்தம் ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அந்த இடம் தானே. அதனால யாராவது வீரன் இந்த யுத்தத்துல ரொம்ப வேண்டாம், எனக்கு யுத்தம் வேண்டாம் அப்படின்னு இருப்பானோ? கண்டிப்பா இருக்க மாட்டான். அப்ப இந்த பரீட்சீண ஆலஸ்யா சமரபுவி அப்படிங்கிற இந்த விஷயத்தினால என்ன தெரிவிக்க வரான் சீதை கிட்ட அப்படின்னு சொன்னா, தான் ஒரு மகாவீரன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறான். சமரபுவி பரீட்சீண ஆலஸ்யா அகம். அதாவது இந்த இதிச்சன் இருக்கு இல்லையா, அதை நாம எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் யுத்தத்துல மகாவீரனாக இருக்கிறேன் என்று கிம் ந ஸ்ருதா, அகம் ந ஸ்ருதா, நான் யுத்தத்துல மகாவீரன் என்று ந ஸ்ருதா கிம், நீ கேட்டதில்லையா? என்னை பற்றி நீ கேள்விப்பட்டதில்லையா அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்கிறான். 4வது பாதத்துல இருக்கு இல்லையா, ஸ்ருதா நாகம் கிம், நான் மகாவீரன் என்பது நீ கேட்கவில்லையோ அப்படின்னு சீதை கிட்ட கேட்கிறான். ஒவ்வொன்றுத்துக்கும் நாம அதை சேர்த்துட்டே வரணும். சமரபுவி பரீட்சீண ஆலஸ்யா அகம் ந ஸ்ருதா கிம் இப்படின்னு கேள்வி கேட்கணும். அடுத்தது ரக்ஷ குலபதி. நான் யாருன்னு கேட்டா இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் குலபதி, ராஜா. சாதாரண விஷயமா அது? அசாத்தியமான ஒரு விஷயத்த நான் சாதிச்சிருக்கேங்கிறத காமிக்கிறான். ரக்ஷ குலபதி, ரக்ஷசாம் குலபதி, ரக்ஷ குலபதி. ராட்சசர்களுக்கெல்லாம் நான் தலைவன். அது மட்டும் இல்லை, இவ்வளவு பராக்கிரமங்களை கொண்டிருந்தாலும் நான் புகழுக்கு அடிமையாக இருந்ததில்லை. ஒவ்வொரு பதத்திலையும் தன்னுடைய அந்த குணங்களை காமிச்சுக்கணும்னு பாக்குறேன். சலஜ்ஜஹா, நான் லஜ்ஜையா சகிதா சலஜ்ஜஹா, வெட்கத்தோடு கூடியவன். எந்த விஷயத்துல? ஸ்வஸ்துத்யாம், என்னை பற்றி யாராவது புகழ் பாடினான்னு சொன்னா வெட்கம் அடைஞ்சிடுவேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப நல்லவன்னு காமிச்சுக்கிறேன். சலஜ்ஜஹா ஸ்வஸ்துத்யாம், ஸ்துதின்னு சொன்னா புகழ். ஸ்வஸ்துத்யாம், தன்னுடைய புகழ் விஷயத்தில் சலஜ்ஜஹா, வெட்கத்துடன் கூடியவன். அது மட்டும் இல்லை, என்னுடைய இந்த வழியானது எப்பேற்பட்டது? என்னுடைய ஜீவன வழி, இந்த வாழ்க்கை நான் எந்த மாதிரியான வழியில நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அமல ஹித மார்கீக பதிகா. அமல, மலம் அப்படின்னு சொன்னா கழிவு, அதாவது துஷ்ட விஷயங்கள்னு அர்த்தம். அமலன்னு சொன்னா ரொம்ப சுத்தமான அப்படின்னு அர்த்தம். அமல ஹித மார்க, அமலஞ்ச ஹித, அமலச்ச ஹிதஹாச்ச அமல ஹிதம், அமல ஹிதே. இந்த ஹிதமான நன்மை பயக்கக்கூடிய அந்த வழியில்
அந்த வழியில் மாத்திரம் மார்கீக பதிகா, பதிகான வழிபோக்கன் அர்த்தம். அதாவது அந்த சுத்தமான நன்மை பயக்கக்கூடிய வழியில் மாத்திரம் செல்பவன் அப்படின்னு அர்த்தம். ஆமால ஹித மார்கைக பதிகா. அது மட்டும் இல்லை, பிரணம்பர ஸ்திரீ லப்ய, பிரணம்னானாம் ஸ்திரியாம் ஸ்திரீனாம் லப்யா. நான் எந்த மாதிரியான பெண்களை அடைவேன் அப்படின்னு சொன்னா, என்னை நோக்கி வணங்கி மரியாதைக்குரியவனாக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் நான் வேண்டியவனாக இருப்பேன். இது எதுக்காக சொல்றான்? நான் ஒரு காமுகன் இல்லை, நான் ரொம்ப வசத்தியானவன், எல்லா பெண்களையும் நான் விரும்புவதில்லை. நான் விரும்பக்கூடிய பெண்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? என்னை போற்றி என்னை வணங்கி ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பெண்களை மட்டும்தான் நான் அடைவேன். பிரணம்பர ஸ்திரீலப்யா. இதெல்லாம் யாரு பார்த்து சொல்றார்? ஹே சுமுகி, நல்ல ஒரு மங்களகரமான முகத்தை உடைய சீதையே, சுமுகி விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம், கூப்பிடுறது. ஹே சுமுகி, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய என்னை நீ கேட்டதில்லையோ? இன்னொன்னு, விலசத் கீர்த்தி, விலசந்தி கீர்த்தி யஸ்ய அப்படின்னு அர்த்தம்? பிரகாசமாக தன்னுடைய புகழை கொண்டவன் அப்படின்னா, எல்லா இடத்திலையும் இந்த ராவணனுடைய புகழானது மிகவும் பிரகாசமாக பரவி இருக்கு. அப்பேற்பட்டதான இதி இவ்வாறாக இருக்கக்கூடிய அகம் நான், ந ஸ்ருதஹா உன்னால் நான் கேள்விப்பட்டதில்லையோ, துவயா அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். ஏ சீதையே சுமுகி, நன் முகத்தை உடைய சீதையே, இப்பேற்பட்டதான என்னை, இப்பேற்பட்டதான நான், இந்த ஸ்லோகத்துல கர்மணி பிரயோகம் இருக்கிறதுனால அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்பேற்பட்டதான நான் உன்னால் கேட்கப்பட்டதில்லையோ, என்னை நீ அறிந்ததில்லையோ அப்படின்னு சொல்றான். பாருங்க எத்தனை விசேஷங்கள். மொத்தம் பரீட்சீனாலஸ்யா சமரபுவி, சமரபுவி யுத்த பூமியிலே மிகவும் வீரத்துடன் போரிட்டு உற்சாகத்துடன் கூடியவனாக இருக்கிறேன், இது ஒரு விசேஷனம். ரக்ஷ குலபதி, ராட்சசர்களுக்கெல்லாம் நான் தலைவன். ஸ்வஸ்துத்யாம் சலஜ்ஜா, தன்னுடைய புகழ்ல துதியில மிகவும் வெக்கத்துடன் கூடியவனாக இருக்கிறேன். அமலஹித மார்கைக பதிகா, நல்ல நன்மை பயக்கக்கூடிய சுத்தமான மார்க்கத்துல மாத்திரம் செல்பவன், எந்த ஒரு தவறான வழியிலும் செல்லாதவன். பிரணம்ய ஸ்திரீலப்யா, என்னை விரும்பி என்னை போற்றி வணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு மாத்திரம் நான் வேண்டியவனாக இருப்பேன், அப்பேற்பட்டவன். விலசத் கீர்த்திகி, மிகவும் பறந்து விரிந்து பிரகாசமான புகழை உடையவனாக இருக்கிறேன். இதி இவ்வாறாக இருக்கக்கூடிய அகம் நான், ந ஸ்ருதஹா உன்னால் கேட்கப்பட்டதில்லையோ இப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு பதில் ரே அதம முகுரளம் துவாம் ஸ்ருதவதி. ரே அப்படிங்கிறது விழிவேற்றுமைதான். ஆனா அது நீச்சர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சொல். கூப்பிடும் பொழுது தமிழ்லயே நாம யாரையாவது மதிப்புக்குரியவரை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவோம்? அவங்களுடைய பேரை சொல்லி ஒரு சம்பவம் விழிவேற்றுமையில கூப்பிடுவோம். இதே நாம ஒரு முட்டாளையோ அல்லது ஒரு கெட்டவனையோ கூப்பிடுறதா இருந்தா ஏய் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல ரே அப்படின்னு சமஸ்கிருதத்துல உபயோகப்படுத்தக்கூடியதான சொல். இதுல இருந்தே சீதை அவனை, இந்த ராவணனை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறா, அதே மாதிரி அவனை எப்படி நிந்திக்கிறாங்கிறது அந்த ஒரு சொல்லிலேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ரே அதமா, ரொம்ப நீச்சமாக இருக்கக்கூடியவனே. ஸ்ருதவதி, கேட்டிருக்கேன் உன்னை பற்றி நான் நல்லா கேட்டிருக்கேன். ஸ்ருதவதி, ஆனா எப்படி? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துல இப்படி நம்ம அர்த்தம் பண்ணிடணும். ரே அதமா அலம் ஸ்ருதவதி, நான் கேட்டிருக்கேன், அலம் போதும், நீ சொன்னதெல்லாம் போதும்,
அப்படின்னு அர்த்தம். மேற்கொண்டு நீ பேசிட்டே இருக்கே, உன்னை பத்தி கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை, அலம் போதும் அப்படின்னு இந்த மேலோட்டமான அர்த்தம். அலம் ஸ்ருதவதி துவம், உன்னை நான் கேட்டிருக்கேன், போதும் நீ பேசினது. ஆனா இந்த உள்ளர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டா, அலம் இந்த ல அப்படிங்கிற எழுத்து இல்லாம நான் உன்னை கேள்விப்பட்டிருக்கேன். நீ சொன்னியே மேற்கொண்டு அத அத்தனையிலையும் ல அப்படிங்கிற எழுத்து எடுத்திருந்தால் என்ன பொருள் வருமோ அந்த பொருளுக்கு உரியவனாக உன்னை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த லகாரத்தை எடுத்துட்டா என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கறத மறுபடியும் நாம எல்லா பதங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகங்களுடைய மகிமை. இந்த இடத்துல அந்த ராவணன் தன்னை பத்தி ஒசத்தியா சொல்லிட்டே வந்தான் இல்லையா, பரீட்சீனாலஸ்யா அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய வீரம், அவன் வீரத்தை அவன் வெளிக்காட்டினான். இந்த குலபதிகின்னு சொல்லும் பொழுது சாதிக்க முடியாத பல விஷயங்களை சாதிச்சதா சொன்னா, அமல ஹித மார்க்கீக பதிகான்னு சொல்லும் பொழுது நற்குணங்களை கொண்டவனா காமிச்சுண்டான். இந்த பிரணம்ய ஸ்ரீலபியா அப்படிங்கிறதுல தன்னுடைய அவன் பெண் பித்தன் இல்லைங்கிறத காண்பித்து கொண்டான். இந்த விலசத்கீர்த்தின்னு சொல்லும் பொழுது அவனுடைய புகழ் எந்த அளவிற்கு பரவிருக்குங்கிறதெல்லாம் காமிச்சிருந்தான் இல்லையா. இது அப்படியே மாறி போயிடும் இனிமே. அந்த லா எடுத்து படிச்சால் அப்படியே எல்லாம் விபரீதமான அர்த்தமா வந்துடும். இந்த சித்திர சப்த சித்திரம்னு நம்ம படிச்சோம் இல்லையா, பார்த்தோம் முதல்ல. சப்த சித்திரம் அதாவது சொல் அணி. இதுல 3 வகையா இருக்கு. எப்படின்னு சொன்னா பாருங்க, சாவிதாட்சரம்னு ஒண்ணு, அதிதத்தாட்சரம்னு ஒண்ணு, பிரதிதத்தாட்சரம்னு ஒண்ணு. இந்த 3 விதமா இந்த காவியத்தை பண்ணியிருக்காரு. அதாவது சில இடங்கள்ல சீதை என்னன்னு சொல்லுவா, நீ இந்த எழுத்தை சேர்த்து கொள்ளு, நீ இந்த எழுத்தை எடுத்துடு, நீ சொன்ன விஷயங்கள்ல இந்த எழுத்தை எடுத்து படி, இல்ல நீ சொன்ன இப்ப அந்த ஸ்லோகங்கள்ல ஒரு எழுத்துக்கு பதிலாக இந்த எழுத்தை சேர்த்துக்கோ, இப்படின்னு 3 விதமா சொல்றது உண்டு. எப்படின்னு பாருங்க, இந்த சாவிதாட்சரம் அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாவிதன்னா தியக்தன்னு அர்த்தம். ஒரு எழுத்தை எடுத்துட்டு படி. நான் மகாவீரன் அப்படின்னு தமிழ நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோம். நம்ம என்ன பண்றோம், அந்த வீரன்ல இந்த ராங்கிற ரேபத்தை எடுத்துட்டு படி, அதான் நீ அப்படின்னு நம்ம ஒரு கேலிக்காக சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம் வரும், மகாவீரன் அப்படிங்கிற இடத்துல மகாவீன் அப்படின்னு வரும். அப்படின்னு அர்த்தம் எதுக்கும் உதவாதவன் அர்த்தம். பாருங்க, மகாவீரன் அப்படின்னு எவ்வளவு வசத்தியான அர்த்தத்தை கொடுத்தது இல்லையா அந்த பதம். இப்போ அதே பதம் என்னவா எடுத்து ரா அப்படிங்கிற எழுத்து எடுத்த உடனே மகாவீன், நான் எதுக்கும் லாயக்கற்றவன் அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ணினோம், ரா அப்படிங்கிற எழுத்தை நிஷ்காசம் பண்ணிட்டோம், அதை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டோம். அப்போ எடுத்தாச்சுன்னு சொன்னா மகாவீன் அப்படின்னு ஒரு பொருளை கொடுக்கும். இதுதான் சாவிதாட்சரம் அப்படின்னு பேர். 2வது வகை ஒண்ணு இருக்கு, அதிதத்தாட்சரம். ஒரு எழுத்தை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றது. இதுக்கு நம்ம தமிழ்ல சொல்றது வேடிக்கையா சொல்லலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ரங்கசாமி இல்ல ரங்கநாதன் இப்படிலாம் பேரு வச்சுப்போம். ஆத்துல ரங்குன்னு எல்லாரும் கூப்பிடறான்னு வச்சுப்போம். கேலி பண்றதுக்காக என்ன சொல்லுவோம், நீ முன்னாடி கூன்னு ஒரு எழுத்து சேர்த்துட்டு படி, அதான் உன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ரங்குன்னு கூப்பிடறதா இருந்தா பூ சேர்த்தா என்ன எடுத்து குரங்குன்னு வந்துடும். இப்போ கேலி பண்ற மாதிரி தானே இருக்கு. அந்த கேலி பண்றதுக்காக நாம என்ன பண்ணினோம், ஒரு எழுத்தை சேர்த்துட்டோம், கூ அப்படின்னு சேர்த்துட்டோம். இப்போ குரங்கு அப்படின்னு வந்துடுது. இதுதான் அதிதத்தாட்சரம், ஒரு எழுத்தை சேர்த்துக்கிறதுன்னு பேர். இன்னொன்னு ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்தை சேர்த்துக்கிறது, அதுக்கு பிரதிதத்தாட்சரம். அதுக்கு பதிலா இன்னொரு எழுத்து சேர்த்துக்கணும். எப்படின்னு பாருங்க, வேடிக்கையா ஒரு தமிழ்லயே பார்ப்போம். எனக்கு புத்தி ஜாஸ்தி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், எனக்கு புத்தி ஜாஸ்தி. நாம அவனை கேலி பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்றோம், நீ இந்த புத்தி ஜாஸ்தின்னு சொன்னியே, அந்த ஜாங்கிற எழுத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நாங்கிற எழுத்து சேர்த்தின்படி.
அப்ப என்ன அடுத்து, எனக்கு புத்தி நாஸ்தி. நாஸ்தின்னா இல்லைன்னு அர்த்தம். இது தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்த மாதிரி பிரபாளமா சொல்லிட்டு, மணிப்பிரபாளம் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், புரியறதுக்காகத்தான். அப்ப என்ன எடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஜாங்கிற எழுத்தினுடைய இடத்துல நாங்கிற ஒரு எழுத்து சேர்த்துக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்படி சேர்த்தா புத்தி நாஸ்தி அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ 3 விதமா நம்ம பார்த்தோம் இல்லையா, சாவிதாட்சரம், அதிதத்தாட்சரம், பிரதிதத்தாட்சரம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்லோகத்துல சாவிதாட்சரம் தான் இருக்கு. இதுதான் அந்த சப்த சித்திரம்னு சொல்லுவோம். வர்ண சித்திரம், சப்த சித்திரம்னு இதை சொல்லுவோம். சொல் அணி ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம அதுதான் பண்ண போறோம். அந்த ஒரு எழுத்தை எடுத்து படிச்சா என்னென்னால அர்த்தம் வருதுன்னு பாருங்க. முதல் பதம் ராவணன் சொன்னா, சமரபுவி பரீட்சீன ஆலஸ்யா. சமரபுவி யுத்தத்தில். அந்த பரீட்சீன ஆலஸ்யால லாபம் எடுத்துடுவோம். எடுத்தா என்ன எடுத்து பரீட்சீனாஸ்யா. பரீட்சீன அப்படின்னா நஷ்ட, அதாவது இல்லேன்னு அர்த்தம். என்ன இல்லை? ஆசியம் முகம். எனக்கு யுத்தத்திலே முகமே இல்லை அப்படின்னா பாராமுகனாக இருக்கிறேன். யாரு யுத்தத்திலே பாராமுகனா இருப்பா? கோழை தானே. வீரனா இருந்தா யுத்தம் வேணும் அவனுக்கு, தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுறது. ஆனா சமரபுவி பரீட்சீன ஆசிய. பரீட்சீனம் ஆசியம் முகம் எஸ்ய சக பரீட்சீனாஸ்ய. அதாவது பாராமுகனாக இருக்கிறேன், எனக்கு அதுல உற்சாகமே இல்லை, ஏன்னா நான் ஒரு கோழை. பார்த்தல முன்னாடி என்ன சொன்னா, இந்த யுத்தத்துல நான் ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பேன், சோம்பேறித்தனமே கிடையாது, நான் அந்த அளவுக்கு வீரன்னு சொன்னானா. இப்ப அதுக்கு விபரீதமான அர்த்தம் வந்துட்டு பார்த்தல. சமரபுவி பரீட்சீனாஸ்யா. யுத்த பூமியில யுத்தத்துல நான் பாராமுகனாக இருப்பவன். இந்த ராமாயணத்திலேயே கூட ராவணன் தன்னை பத்தி வசத்தியா சொல்லிக்கிறான் சீதை கிட்ட. சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, அதையும் நாம எடுத்துன்னு சொல்லலாம். ராவணன் சொல்லும்போது என்ன சொல்றான், நேஹ பஷ்யாமி லோகே அந்யம். நான் என்ன மாதிரி இன்னொருத்த நான் பாக்குறதே இல்லை உலகத்துல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏமே பிரதிபலோ பவேத் யஹா மே பிரதிபலா. எனக்கு எதிரானவன் தகுந்தவன், எனக்கு உரிய சக்தி என்ன இருக்கோ அந்த அளவுக்கு சக்தியை கொண்ட வேறொருவனை நான் உலகத்துல பாக்குறதே இல்லை. பஷ்யமே சுமஹத் வீரியம். என்னுடைய வீரியம் என்னன்னு பாரு, எனக்கு எதிராக ஒருத்தன் நிக்கவே முடியாது. அப்பிரதித்வந்த்வம் ஆகவே. ஆகவேன்னா யுத்தே. ஆகவான யுத்தம். யுத்தத்திலே பிரதித்வந்தி, எனக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய அளவிற்கு சக்தி கொண்டவன் இந்த உலகத்திலேயே இல்லை. அசகிருத் சயுகே பக்னா மயா விமிருதித்து துவஜாக. அசகிருத் ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை சயுகே யுத்தத்தில் எல்லாருடைய அந்த கொடி இருக்கே, ரதத்தினுடைய கொடி எல்லாம் பக்னம் பண்ணப்பட்டிருக்கு, உடைத்து எரியப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நான் பராக்கிரமத்தோடு இருக்கேன். அசக்தாக பிரத்யனீகேஷு ஸ்தாதும் மம சுராசுராக. தேவர்களோ அசுரர்களோ என்னுடைய எதிரில யுத்தத்துல ஸ்தாதும் அப்படி அசக்தாக, எதிரில நிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நான் பராக்கிரமமா இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் மனசை வச்சுட்டுதான் கவி அப்படியே கொண்டு வர. இப்படி பரீட்சீனாஸ்ய சமரபுவி அந்த பதத்துக்கு நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம். அடுத்தது ரக்ஷ குலபதிஹி அப்படின்னு பதம். அப்படின்னு அர்த்தம் ரக்ஷசாம், அசுரர்களுடைய குலபதிஹி ராஜா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுல அந்த லாவை எடுத்துட்டா என்ன ஆயிடும்? ரக்ஷ குபதிஹி. குபதிஹின்னு சொன்னா குத்சிதஹா பதிஹி குபதிஹி, நீச்சமான ஒரு தலைவன். என்ன மாதிரி இந்த ராட்சசர்களுடைய பரம்பரையில நீச்சமான ஒரு தலைவன் இருந்ததே கிடையாது. ரக்ஷசாம் குபதிஹி, ராட்சசர்களுக்கெல்லாம் மட்டமான ஒரு தலைவன் நான். ரக்ஷசாம் குபதிஹி, முன்னாடி எப்படி சொன்னா, ராட்சசர்களுக்கு நான் தான் தலைவன், அசாத்தியமான ஒரு காரியத்தை நான் சாதிச்சிருக்கேன், அவ்வளவு பெரிய தலைவன், இப்படி எல்லாம் சொன்னா இல்லையா? இப்ப அதுக்கு நேர்மறையா ஒரு அர்த்தம் உண்டு. ரக்ஷ குபதிஹி. அடுத்தது ஸ்வஸ்துத்யாம் சலஜ்ஜா அப்படின்னு சொன்னான். ஸ்வஸ்துத்யாம் அர்த்தம் தன்னுடைய அந்த ஸ்துதியில வெக்கமுடையவனாக இருக்கேன் அப்படின்னு நல்ல குணங்களை கொண்டவனாக தன்னை காண்பித்துக் கொண்டான். இப்ப அந்த லாவை எடுத்து படிச்சா என்ன அப்படின்னு தெரியுமா? சஜ்ஜா ஸ்வஸ்துத்யாம்.
ஸ்வஸ்துத்யாம் தன்னுடைய புகழ் விஷயத்தில் சஜ்ஜகா தயாரா இருக்கானா. யாராவது என்ன புகழ மாட்டாளா, அல்லது நானே என்னை புகழ்ந்து கொள்ள மாட்டேனா இப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டுக்கானா. இப்படி யாரு காத்திருப்பான்? நற்குணங்கள் இல்லாதவன் தானே தன்னுடைய புகழுக்காக ஏங்குவான். பொதுவா புகழ் அப்படிங்கிறது தேவையான ஒண்ணு, அதுவும் ஐஸ்வர்யங்கள்ல ஒண்ணு, அது வேணும். ஆனா அதை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாதுங்கிறது தான் தோஷம். எதிர்பார்த்து காத்திருந்தால் தோஷம். தானா கிடைக்கக்கூடிய புகழ் குணம் நமக்கு தேவையானது. இப்ப இவன் எப்படி இருக்கான்? எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான். சஜ்ஜகா, யாராவது புகழ் பண்ண மாட்டாளா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறான். ஸ்வஸ்துத்யாம் சஜ்ஜகா. அடுத்தது என்ன சொன்னா? நல் வழியில, அதுவும் நன்மை பயக்கக்கூடிய வழியில் மாத்திரம் செல்பவன் சொன்னான். அமல ஹித மார்கைக பதிகா. அத அமல அமல அப்படிங்கிறது எல்லாம் எடுத்துக்கணும். என்ன வரும்? அமஹித மார்கைக பதிகான்னு பதம் வந்துடும். மஹிதன்னா கௌரவமான, உயர்வான, பதிகா மார்கீக பதிகா உயர்வான வழியில் செல்பவன் அர்த்தம் கிடைக்கும். எப்போ? மஹித மார்கீக பதிகான்னு சொன்னான். நம்ம இந்த அமலங்கிறதுல லாவ் எடுத்துட்டா மீதி என்ன பதம் வரும்? மஹித மார்கீக பதிகான்னு வராது. வந்தா அவனை புகழ மாதிரி ஆயிடும். ஆனா அமஹித மார்கீக பதிகான்னு தானே பதம் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கௌரவம் இல்லாத, உயர்வில்லாத, மிகவும் நீச்சமான வழியில் மாத்திரம் செல்பவன். முன்னாடி எவ்வளவு பெரிய உயர்வான அர்த்தம் வந்தது. நல்ல வழியில, நன்மை பயக்கக்கூடிய வழியில செல்பவன் வந்தது இல்லையா? ராவணன் சொல்லும் பொழுது அமலஹித மார்கீக பதிகான்னு சொல்லும் பொழுது இப்ப என்ன ஆயிடுது? அமஹித மார்கீக பதிகான்னு. அதாவது உயர்வில்லாத, கௌரவம் இல்லாத ஒரு தவறான வழியில் மாத்திரம் செல்பவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரணம்ய ஸ்ரீலப்யா அப்படின்னு பதம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் என்னை வணங்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் நான் அடைபவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். தன்னை பத்தி உயர்வாகவும் ஸ்திரீகள் தன்கிட்ட தானா வரதாகவும் சொன்னான் இல்லையா? ஆனா இப்ப அந்த லாவை எடுத்தாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கும்? பிரணம்ய ஸ்திரீபியா, அதாவது காமுகனாக இருந்துட்டு அந்த பெண்களை அடையும் பொருட்டு பெண்களை வணங்குபவனாக இருக்கிறேன் அப்படின்னு தன்னை சொல்றான். பிரணம்ய ஸ்திரீபியா, பெண்களின் பொருட்டு நமஸ்கரிக்க கூடியவனாக இருக்கிறேன். இந்த நமஸ்கரிக்க கூடியவனாக இருக்கிறேங்கிறது தப்பான ஒரு அர்த்தத்துல சொல்லல. அதாவது பிரணமனம்ங்கிறது ஒரு கௌரவ குறைச்சலா சொல்லலை இங்க. ஏன்னா இந்த கவி நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்துல சிவன் அம்பாளை நமஸ்கரிக்கிறதா சொல்ற. அப்போ இந்த நமனம் பிரணமனம் அப்படிங்கிறது இடத்துக்கு ஏத்த மாதிரிதான் உயர்வானதா தாழ்வானதான்னு தெரியும். அந்த இடத்துல உயர்வானது. ஏன்னா பிரணய காலத்துல ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஊழல் குறைகிறதுக்காக சுவாமி அம்பாளை நமஸ்கரிக்கிறான்னு ரொம்ப உயர்வா சொன்னார் கவி. இந்த இடத்துல அதையே இந்த ராவணனுக்கு நிந்தனைக்குரியதா சொல்றாரு. இப்போ கவியுடைய இந்த சாமர்த்தியத்தை நம்ம கவனிச்சுக்கணும். ஒரே விஷயம் எந்த நோக்கத்துக்காக பண்றாரோ அதை மனசுல வாங்கிட்டு இது உயர்வானதா தாழ்வானதான்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தாழ்வானது அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் காமுகனா இருக்கான். அந்த பெண்களை அடையும் பொருட்டு அவர்களை வணங்குகிறான். அப்பேற்பட்டவன் ராவணன். பிரணம்ய ஸ்திரீபியா, இதை நல்லா மனசுல வாங்கிக்கணும். விலசத் கீர்த்திஹி அப்படின்னு சொன்னான். விலசந்தி கீர்த்திஹி எஸ்ன்னு முன்னாடி நம்ம அதை பிரிச்சோம். இப்போ அந்த லாவை எடுத்துட்டால் விசத் கீர்த்திஹி, சத்கீர்த்தி இல்லாதவன். சத்கீர்த்தின்னா இவனை பத்தி உயர்வான விஷயத்துல புகழ் பரவி இருந்தால் அவன் சத்கீர்த்தின்னு சொல்லலாம். இவன் இப்ப எப்படி இருக்கான்? லாவை எடுத்து பார்த்துட்டோம்னா விசத் கீர்த்திஹி, இவனை பத்தி எல்லாரும் மோசமாதான் புகழ் பாடி இருக்கா. எல்லா இடத்துலயும் இவனை பத்தி கீர்த்தி இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? விசத் கீர்த்தியா இருக்கு. இவன் மகா துஷ்டன், இந்த மாதிரியான தவறான விஷயத்துலதான் அவனுடைய புகழ் பரவி இருக்கு. அப்ப இவன் யாரு? இப்போ விசத் கீர்த்திஹி. இப்ப பார்த்தல எல்லா பதங்களையும் இந்த லா அப்படிங்கிற ஒரு எழுத்தை எடுத்துட்டேன்னு சொன்னா அந்த பதங்களுடைய அர்த்தமே மாறி போயிடுறது. எதெல்லாம் அவன் சொன்னானோ தன்னை பத்தி உயர்வா, அதுக்கு அப்படியே நேர்மறையா ஒரு நிந்தனைக்குரியதான பொருளை கொடுக்கக்கூடியதா ஆயிடுச்சு இல்லையா? இப்படி சீதையானது ஒரு பாதி பாதத்துல
மிஞ்சி போனா ஒரு 10 எழுத்துக்களுக்குள்ளார அந்த ராவணனுடைய புகழை அப்படியே நேர்மறையா மாற்றி அவனுக்கு அவனை பத்தியதான ஒரு தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி அவனை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஏதோ ஒரு கவி தானா ஒரு காவியத்தை எழுதுறார், இந்த மூலத்தை மனசை வச்சுக்காத சாமர்த்தியமா சொல்றதுக்கு எந்த பதங்கள் வருதோ அதெல்லாம் இங்க சேர்த்திருக்காருங்கிறது இல்லை. ஒவ்வொன்னுத்தையும் மனசுல வாங்கிட்டு அந்த மூல கதையிலிருந்து கொஞ்சம் கூட நழுவாமல் அதுல இருந்து இதுக்கு நம்ம இங்கேயே பார்க்கலாம். இந்த பரீட்சையின் ஆலசியான்னு சொல்றா இல்லையா, ஏன் அப்படி சீத்தை சொல்றா? சும்மா ஏதோ திட்டணும்னு திட்டுறாளா? இல்ல, அவன் யுத்தம் பண்றதுக்கு தயாரா இல்லையா? முதல்ல வாலியோட சண்டை போட்டு தோற்று போனான், அதுக்கப்புறம் சண்டைக்கு போக முடியல. அதுல இருந்தே பரீட்சையின் ஆலசியான்னு பரீட்சையின் ஆசியா இந்த யுத்தத்துல பாராமுகனாக இருக்கான் அப்படின்னு தெரியறது. ஏன் நம்ம இங்கேயும் கூட பார்க்கலாம், சீதையை கடத்திட்டு வந்தான் இல்லையா, யுத்தம் போட்டுல ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கணும், அதுதானே க்ஷத்ரிய தர்மம். ஆனா அந்த யுத்தம் பண்ணல, ஏன்னா அவனுக்கு யுத்தத்துல ஈடுபாடு இல்லை, எங்க தோல்வி ஏற்பட்டுடுமோன்னு ஒரு பயம். அப்ப எப்படி தன்னை அவன் பரீட்சையின் ஆலசியான்னு சொல்லிக்க முடியும்? அவன் பரீட்சையின் ஆசியா தானே. நம்ம ராமாயணத்துல கூட அப்படியே சீதை சொல்றான், அந்த விஷயம் அப்படியே இருக்கு பாருங்க. ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிஹதே ரக்ஷசாம் பலே அசக்தேன த்வயா ரக்ஷா கிருதம் ஏதத் அசாதுவை ஆசிரமம் து தயோஷூன்யம் பிரவிஷ்ய நரசிம்ஹயோஹோ கோச்சரம் கதயோஹோ பராத்ரோஹோ அபனீதா த்வயா அதம. இது ராமாயணத்துல எப்படி மூல ஸ்லோகம். நம்ம இந்த இடத்துல கவியானவர் ஏதோ சில வார்த்தைகளை சேர்த்தார்னு இல்லை, மூலத்தை மனசை வச்சுட்டுதான் எழுதினாருங்கிறதுக்காக எடுத்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் மூலத்துல இருந்து. எப்படி சொல்றா சீதை, ஹே அதமா, இங்கேயும் ரே அதமன்னு பார்த்தோம், அங்கேயும் அதே பதம் தான், ஹே அதமா, ஹே நீச்சனே, நீ என்ன பண்ணிருக்க? யுத்தம் போடாத இந்த நரசிம்ஹயோஹோ தயோஹோ அபாவே, இந்த மனித குலத்துல சிங்கமாக இருக்கக்கூடிய வீரியம் பொருந்தி இந்த 2 பேரும் இல்லாத சமயத்தில், ராமன் லக்ஷ்மணன் இவர்கள் இல்லாத சமயத்தில் நீ கபட வேஷம் போட்டு என்னை கடத்திட்டு வந்திருக்க இல்லையா? இப்போ இவன் யுத்தத்திலே பரீட்சையின் ஆசியா பாராமுகனா இருக்கான்னு பளிச்சுன்னு தெரியறது. இந்த மாதிரிதான் மற்ற எல்லா பதங்களுக்கும் விசத்கீர்த்திகி, அவனுடைய புகழ் இன்னமும் இருக்கு நம்ம பாரதத்துல. அவன் தவறான வழியில பிரசித்தமாயிருக்கான், தவறான விஷயங்கள்ல பிரசித்தமாயிருக்கான். அமலஹித மார்க்கீக பசிகான்னு சொன்னான், அவன் தவறான வழியில சென்றவன்னு இன்னும் நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு பதங்களும் அந்த மூல கதையை ஒட்டி அதிலிருந்து கொஞ்சமும் நழுவாமல் தன்னுடைய கற்பனையினால சில விஷயங்களை சொல்றாருன்னு இல்லாமல் மூலத்துல என்ன இருக்கோ அதையே சமத்காரத்தோடு இந்த சாவிதாட்சரம் முதலிய பல சாகசங்கள் செஞ்சு நமக்கு இந்த கவி கொடுத்திருக்க. மேலும் இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை வரும் காலத்துல நம்ம